கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். 2025 ஆண்டிலும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் மகத்துவமான வாக்குத்தத்தம். சிறுவெளியின் பரிசுத்தர் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடு நிலைமையில சில பாடுகள் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது, சில காரியங்கள் நடக்காமல் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அவர் நடுவில் அமர்ந்து இருந்து எல்லாத்தையும் சரிப்படுத்துவார், அவர் சீர்படுத்துவார். கடந்த செய்தியின்படி ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பார். அதோ எதில் அவர் பெரியவராய் இருக்கிறார் அப்படின்னு இன்னைக்கு ஒரு குறிப்பை பார்க்க போறோம். சங்கீதம் 22:3 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். அதே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் யார் அப்படின்னா சங்கீதம் 22:3 படி இஸ்ரவேலின் பரிசுத்த துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் பரிசுத்தத்தில் அவர் பெரியவர் சொல்லப்படுது. பரிசுத்தங்கிறது இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில இந்த பரிசுத்தம் ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகிறோம், ஆவிக்குரிய எழுப்புதல் ஊழியக்காரர் என்று சொல்லுகிறோம். அந்தரங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அநேக பாவங்கள், அந்தரங்க வாழ்க்கையில சாட்சி இல்லை, தவறான பழக்க வழக்கங்கள், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படக்கூடிய காரியம் இல்லை. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து அவர் எதில் பெரியவர் என்றால் பரிசுத்தத்தில் பெரியவர். அவர் பரிசுத்தத்தில் பெரியவர். அதனால அவர் சொன்னார், என்னிடத்திலே பாவம் உண்டு என்று உங்கள் யார் என்னை குற்றப்படுத்த கூடும். லேவியராகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 44-45 வசனத்தை பாருங்க. அதே மாதிரி லேவியராகமம் 22:32 வாசித்து பாருங்க. ஏசாயா 6:3 வாசித்து பாருங்க. இந்த வசனத்தில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆண்டவர் உங்கள் தேவனாய் கர்த்தராய் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல, உங்கள் அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்படின்னா இந்த உலகத்துல பரிசுத்தங்கிறது யார் தான் தர முடியும்னா இயேசு கிறிஸ்து தான் தர முடியும், வேற யாராலையும் தர முடியாது. அவற்றதான் அந்த பரிசுத்தம் இருக்கிறது. எந்த ஊழியக்காரன்டையோ எந்த சபைட்டையோ எந்த ஐக்கியத்துக்கு போன உடனேயோ நான் பரிசுத்தவானாய் மாறிவிட்டேன், என் வாழ்க்கையில பாவம் எல்லாம் நீங்கி விட்டு அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லா சபைகளுக்கும் நிறைவு உண்டு, குறைவு உண்டு. எந்த மனுஷனும் பொய்யன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இயேசு கிறிஸ்து அவர் மெய்யான தேவன், பொய் சொல்லாதவர், பாவம் இல்லாதவர், அவரிடத்திலே வஞ்சனை இல்லை, அவரிடத்திலே பாவம் இல்லை. அவர் தான் நம்மை பரிசுத்தமாக்குற தேவன். அப்ப அவர் பரிசுத்தத்துல பெரியவர். அப்ப பெரிய தேவன் அவற்ற பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள நம்ம தினமும் கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும், உம்மை போல என்னை மாற்றும், உம்மை போல என்னையும் ஆண்டவர் சுத்தவானாய் மாற்றும். ஏனென்றால் அங்கு ஆண்டவர் அங்கே சங்கீத புஸ்தகம் 50ஆம் சங்கீதத்துல ஆண்டவர் 5ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறாரு, பலியினால் உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டி சேருங்கள் என்று சொல்லுவார். இயேசு கிறிஸ்து மறுபடி வர போறாரு, அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம். அப்ப அவருடைய வருகையில யார் கூட்டி சேர்க்கப்படுவார் என்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்திருக்கிறார், அவர் பலியாகி இருக்கிறார். அந்த சிலுவையில் நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். அப்போ நமக்காக மரித்த ஒரு தேவன், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை போக்குகிறது, நம்மை கழுவுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது. அப்ப அவருடைய பலியினால நம்ம பரிசுத்தவனாய் மாற்றப்படுகிறோம். இந்த பரிசுத்தவனாய் மாற்றப்பட்டால் மட்டுமே அவருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும், ஆண்டவருடைய வருகையில காணப்பட முடியும். அவை பரிசுத்தத்தை வாஞ்சிப்போம், பரிசுத்தத்தை தேடுவோம், பரிசுத்தத்துக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய வருகையிலே அவரோடு கூட காணப்படுவதற்கு இந்த பரிசுத்தம் இல்லாம இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார் என்று மத்தேயு 5:8 சொல்லப்பட்டபடி அந்த சுத்திகரிப்பு பெற்றுக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.